ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழக வெற்றி கழகம் விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்சி பொறுப்பேற்க போகிறாரு. பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகள் சொல்லிட்டு தேர்தலில் முக்கியமான வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. அதில் முக்கியமான வாக்குறுதி பார்த்தீங்கன்னாக்கா, மகளிர் உரிமை தொகை சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்களா, திமுக ஆட்சியில் ரூ. 1000 கொடுத்தாங்க. இவர் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ரூ. 2500 கொடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்கான முக்கியமான தேர்தல் வாக்குறுதியில் முதல் வாக்குறுதியாக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, மகளிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் ஆக போகிற பெண்களுக்கு 1 சவரன் நகையும், பட்டுப்புடவையும் கொடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் அல்லாமல், பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு, அவர்கள் பெற்றோர்களுக்கு, அம்மாக்களுக்கு ரூ. 15,000 உதவித்தொகை கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் சூப்பரான திட்டங்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமான திட்டங்கள் இந்த 2 திட்டம். ரூ. 2,500 1 சவரன் நகை, பட்டு சேலையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுக்க போகிறாங்க. பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கு, அம்மாக்களுக்கு ரூ. 15,000 கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. மகளிர் குழுக்களுக்கு 5,00,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, வட்டி இல்லா கடனாக கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு முக்கியமான திட்டம் கொடுத்துருந்தாங்க. பெண்களுக்கு மகளிர் மேம்பாட்டு திட்டத்தில் டிவிகே கொடுத்துருக்க, தமிழக வெற்றி கழகம் கொடுத்துருக்க ஒரு முக்கியமான திட்டம். இது வந்து திமுக இப்போ டிவிகே வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆட்சிக்கு வரப்போகுது, பதவி ஏற்க போகிறாங்க. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மகளிர் உரிமை தொகை ரூ. 2,500 உயர்த்த போகிறாங்க. அனைத்து மகளிருக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதற்கான கண்டிஷன் என்ன, எப்படி கொடுக்க போகிறாங்க என்ற முழுமையான தகவலை வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே போல் இளைஞர்களுக்கு முன்னேற்றம் சொல்லிட்டு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 வரை உதவித்தொகையும், ஊதியத்துடன் கூடிய 5,00,000 இன்டர்ன்ஷிப், அதுக்கப்புறம் 5,00,000 புதிய அரசு வேலைவாய்ப்புகள், தொழில் தொடங்க 25,00,000 கடன், அரசு தேர்வுகளுக்கான கால அட்டவணை போன்றவற்றை இளைஞர்கள் முன்னேற்றம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகள் கொடுத்துட்டு வராரு. அதில் முக்கியமான 2 நலத்திட்ட உதவிகள் மகளிர் மேம்பாடு, இளைஞர்கள் முன்னேற்றம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, விவசாயிகள் நலன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிலமுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 முதலீடு உதவி, பயிர் கடன்கள் மற்றும் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. எம்எஸ்பி நெல் குவிண்டாலுக்கு 3,500 கரும்பு டன்னுக்கு 4,500 5,00,000 சோலார் பம்புகள், தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 முதல் 100% பயிர் காப்பீடு சொல்லி கொடுத்துருக்காரு. இது விவசாயிகளுக்கு கொடுத்துருக்க திட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பல்வேறு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த முதல்ல இருக்கிற இந்த முக்கியமான 3 திட்டத்தை பார்த்துருக்கோம். வரப்போகிற திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோலாம் நம்ம ஒன் பை ஒன்னாக போடுவோம். மிஸ் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.